Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஜெனரல் தமிழோட கிளாஸ் 19 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 19th கிளாஸ்ல பெயர் சொல்லின் வகை அறிதல் பத்தி பார்க்க போறோம். ஸோ பெயர் சொல் பத்தியும் அதோட பிரிவுகள் அதோட வகைகள் பத்தியும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தமிழ்ல பகுதி ஆலர் வந்து இருக்கு. ஸோ இலக்கணம்ல வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து 14th டாபிக்கா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டாபிக்கோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பெயர் சொல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பெயர் சொல் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் இப்படின்ற சொல்லெல்லாம் வந்து கவனிக்கும் போது எல்லாமே வந்து ஒரு பெயரை குறிக்கிறதா இருக்கு. மரம் அப்படின்றது மரத்தை வந்து குறிக்குது, பள்ளிக்கூடம் அப்படின்றது ஸ்கூல்ல வந்து குறிக்குது, ஸோ சித்திரை அப்படின்றது ஒரு மாதத்தை வந்து குறிக்குது, கிளைன்றது மரத்தோட ஒரு உறுப்பை வந்து குறிக்குது, இனிப்புன்றது ஒரு சுவை, டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், பாடுதல் அப்படின்றது ஒரு தொழில் வந்து செய்யறாரு, இப்போ பாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் செய்யறத வந்து குறிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு விதமான பெயரை வந்து குறிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெயர் சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு பெயரை குறிக்கும் சொல்லு தான் என்னன்னா பெயர் சொல்னு அர்த்தம். ஸோ பெயர் சொல்ல வந்து மொத்தம் 6 டைப்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொருட்பெயர், 2வது இடப்பெயர், 3வது காலப்பெயர், 4வது சினைப்பெயர், 5வது பண்பு பெயர், 6வது தொழிற்பெயர். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அதோட பேர்லயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொருட்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ பொருள் வந்து உயிருள்ள பொருட்களை குறிச்சாலும் சரி, உயிரற்ற பொருட்களை குறிச்சாலும் சரி, அது என்னதான் சொல்லுவாங்க, பொருட்பெயர்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உயர்திணையோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மலர்விழி. ஸோ உயர்திணைனா என்ன, மக்கள், தேவர், அப்புறம் வந்து நரகர், இவங்களெல்லாம் குறிக்கிறது தான் உயர்திணைன்னு அர்த்தம். ஸோ மலர்விழி அப்படின்றது ஒரு பொண்ணை வந்து குறிக்குது. ஸோ அது வந்து ஒரு பொருட்பெயராக வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு உயிர் உள்ள அக்ரிணை. அக்ரிணைனா மக்கள், தேவர், நரகரை தவிர்த்து இருக்கிற உயிரினங்கள், இந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் குறிக்கிறது. ஸோ பசு, குதிரை. அடுத்து உயிரற்ற அக்ரிணை வந்து கணினி, மலையெல்லாம் உயிர் இல்லாத அக்ரிணையா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பொருளை குறிக்கிற பெயரை என்னன்னு சொல்லுவோம், பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உயிருள்ள பொருட்களையும் குறிக்கும், உயிரற்ற பொருட்களையும் வந்து குறிக்கும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர். ஸோ ஒரு இடத்தை பெயரை குறிச்சா அது பேர் இடப்பெயர்னு அர்த்தம். ஸோ இடப்பெயர்ல பொது இடப்பெயர், சிறப்பு இடப்பெயர்னு 2 இருக்கு. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ இடப்பெயர்னா ஒரு ஊரோட பெயரா இருக்கலாம், இல்லைன்னா ஊர்ல இருக்கிற ஒரு நில பிரிவின் பெயரா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பிளேஸை வந்து குறிக்கணும். பிளேஸை குறிச்சாலே அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடப்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கும்போது கோயில், ஊர், மாவட்டம் அப்படின்றது என்னன்னா பொதுவாக ஒரு இடத்த வந்து குறிக்குது. இப்போ வந்து ஒரு கோயில் அப்படின்னா பொதுவாக இருக்கிற எல்லா கோயிலையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோயில் தான் சொல்லுவோம். இப்போ ஊர் அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் அது என்னன்னு சொல்லுவோம், ஊருன்னு தான் சொல்லுவோம். மாவட்டம் வந்து எல்லா இடத்தையும் மாவட்டம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன, இது பொதுவாக ஒரு இடத்த குறிக்கிறனால அது என்னன்னு சொல்றோம், பொது இடப்பெயர்னு சொல்றோம். அதுவே இலங்கை அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸை வந்து சொல்றது. இலங்கை, சென்னை அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த வந்து நம்ம குறிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த சொன்னால் அது என்னன்னு சொல்றாங்கன்னா சிறப்பு இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக சொல்றது வந்து பொது இடப்பெயர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது வந்து சிறப்பு இடப்பெயராக இருக்கும். ஸோ இடத்தோட பெயரை குறிச்சா இடப்பெயர்னு அர்த்தம். அடுத்து வந்துட்டு காலப்பெயர். ஸோ கொஸ்டின்லேயே இருக்கிற மாதிரி ஒரு காலத்தை குறிச்சா அது என்னன்னு சொல்லுவாங்க, காலப்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பொழுது பெயர்களாக இருக்கலாம், இல்லைனா நாளோட பெயர்களாக இருக்கலாம், இல்லை திங்கள்களின் பெயராக இருக்கலாம், இல்லை ஆண்டின் பெயர்களாக இருக்கலாம். ஸோ எதா வேணாலும் அது இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பொது காலப்பெயர், சிறப்பு காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ஆண்டு, வினாடி, கிழமை, மாதம் அப்படின்றதுலாம் பொதுவான இதுவாக இருக்குது. எந்த ஆண்டுன்னு சொல்லலை, எந்த கிழமைன்னு சொல்லலை, எந்த மாதம்னு சொல்லலை, எத்தனாவது வினாடின்லாம் சொல்லலை. அதுவே இப்போ வந்துட்டு 2024 ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து சிறப்பு காலப்பெயர். அதுவே ஆண்டுன்னு பொதுவாக கொடுத்துருந்தாங்கன்னா பொது காலப்பெயர். இப்போ வந்து பங்குனி அப்படின்னு அந்த மாதத்தை சொல்லியிருக்காங்க, அப்புறம் இளவெண்ணில் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பு காலப்பெயர்களாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலில்
உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியோகிராஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியோகிராஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சினை பெயர். சினை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சினை என்றால் உறுப்பு அப்படின்னு பொருள். ஸோ ஒரு பொருளோட உறுப்பை வந்து குறிச்சா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சினை பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உறுப்பு வந்து உயர்திணை பொருட்களையும் குறிக்கும், அக்ரிணையும் வந்து குறிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கை விரல், கால் விரல் அப்படின்றது உயர்திணை சினை பெயர். ஏன்னா அது வந்து மனிதர்களோட குறிக்கிறதா வந்துட்டு காணப்படுது. ஸோ அது வந்து உயிருள்ள காரியங்களை வந்து குறிப்பிடுது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிணை அப்படின்னும் போது, அக்ரிணைனா என்ன அர்த்தம்? மக்கள், தேவர், நரகர் இல்லாத காரியங்களை குறிப்பிடுறது. இப்போ மரக்கிளை, பூங்காம்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உயிரற்ற பொருளை வந்து குறிக்குது. அப்போனா என்னது? அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஒரு உறுப்பை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினை பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பண்பு பெயர். ஸோ ஒரு பண்பை வந்து உணர்த்துற பெயர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பண்பு பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து நிறமாக இருக்கலாம், இல்லைனா சுவையாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், அளவாக இருக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இனிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இனிப்பு அப்படின்றது என்னது? ஒரு சுவை. ஸோ அது ஒரு பண்பை வந்து குறிக்குது, அதனால அது வந்து பண்பு பெயர். ஒரு நிறத்தை குறிச்சா அது வந்து பண்பு பெயர். ஒரு ஷேப் வந்து இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அதோட பண்பை வந்து குறிக்கிறனால அது வந்து பண்பு பெயர். இப்போ வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாம் வந்துட்டு பண்பு பெயர்களா வந்துட்டு இருக்கு. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா தொழிற்பெயர். ஒரு தொழிலை உணர்த்துற பெயர் தான் என்னன்னு அர்த்தம்? தொழிற்பெயர். ஆடுதல், ஓடுதல், பாடுதல் இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் பெயர். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அல், தல் அப்படின்ற விகுதி வந்து வரும். இப்போ பாடு தல், ஆடுதல், ஸோ இதெல்லாம் தல் விகுதியில் லாஸ்ட்டாக வந்து வரும். ஸோ என்னென்னலாம் அது இல்லாமல் வரும்னு பார்த்தீங்கன்னா தள்ளு, அல் இல்லாமல் அம், ஐ, கை, பை, கூ, பூ, ஊ, தி, சி, பி, மை இதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயரோட விகுதிகளில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயராக இருக்கு. இந்த விகுதிகள் இல்லாமலும் தொழிற்பெயர்கள் வந்து வரும். அப்படிப்பட்ட தொழிற்பெயர் என்ன பண்றாங்க? 2ஆ வந்து வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து முதல்நிலை தொழிற்பெயர், இன்னொன்று வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா விகுதி பெறாம பகுதி மட்டுமே வரும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதநிலை. முதநிலைனா பகுதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ முதநிலை தொழிற்பெயர்னா விகுதி வராது, அதாவது தள்ளு, அல்லுன்னு நம்ம அங்கே பார்த்தோம்ல ஐ, கை அதெல்லாம் வந்துட்டு வராம பகுதி மட்டும் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். ஸோ பகுதி மட்டும் வந்து அது தொழிலை வந்து உணர்த்தணும். இப்போ வந்து மின்னி, இடி, இடித்தது அப்படின்னு. ஸோ இதில் இடின்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயராக இருக்குது. ஸோ இதில் வந்து இடித்தல் அப்படின்றது வராமல் அது என்ன ஆகுது? இந்த விகுதி வந்து வராமல் முன்னாடி இருக்கிற இந்த பகுதி மட்டும் இடி அப்படின்ற பகுதி மட்டும் வருது. மோஸ்ட்லி நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் சொல்லாக இருக்கும். இடி, அடி, அப்புறம் வந்து நடி, பாடு இதெல்லாம் வந்து வேறு சொல். ஸோ இந்த மாதிரி வேறு சொல்களாக தான் வந்துட்டு இந்த முதல்நிலை தொழிற்பெயரில் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து 2வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இதுவும் வந்து விகுதி பெறாமல் வரும். முதல்நிலை என்ன ஆகும்னா திரிந்திருக்கும். இப்போ அங்கே வந்துட்டு என்ன இருந்துச்சு? இடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த இடின்றது திரிந்து வரும். ஸோ திரிந்துனா என்ன? மாறுபட்டு வரும். இப்போ காந்தியடிகள் துப்பாக்கி சூடுபட்டு இறந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து சுடு அப்படின்றது வந்து இங்கே சூடு அப்படின்னு என்ன இருக்கு? திரிந்து வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி திரிந்து வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆனால் முன்னாடி இருக்க அந்த வார்த்தை வந்து திரிஞ்சு வந்திருக்கலாம், வேற மாதிரி மாறி இருக்கு, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிந்த அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ பெயர் சொல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பெயர் சொல்லோட 6 வகைகளை பற்றி பார்த்தோம். ஸோ பொருட்பெயர்னா என்ன? பொருளை குறிக்கிற பெயர். இடப்பெயர்னா இடத்தை குறிக்கிற பெயர். காலப்பெயர்னா
காலங்களை குறிக்கிறது, சினை பெயர்னா உறுப்புகளை குறிக்கிறது, பண்புனா பண்புகளை குறிக்கிறது, தொழிற்பெயர்னா தொழிலை வந்து குறிக்கணும். இதுல வந்து முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி 2 டைப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாம பெயர் சொல்ல வந்து இன்னும் பிரிவுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து சில வழக்கு அடிப்படையில் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இடுகுறி பெயர், இன்னொன்று வந்து காரண பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, ஒரு பொருளுக்கு வந்து எந்த காரணமும் இல்லாம அந்த பேரை வந்து வச்சிருப்பாங்க. நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்போம். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இடுகுறி பெயர்னு சொல்றாங்க. ஸோ எந்த காரணமும் கருதாம ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து மண், நாய், கோழி, மரம், கல், களம். ஸோ மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது. நாய்க்கு ஏன் நாயின்னு பேர் வச்சாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக மண், நாய், கோழின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பொதுவான பெயர்களாக இருக்குது. ஸோ மண்ணுன்னு எங்கே இருக்கிற மண் இல்லை எந்த வகையான மண்ணை நம்ம குறிக்கிறோன்றது தெரியாது. நாயின்றது எந்த நாயை நம்ம கூப்பிடுறோன்னு தெரியாது. ஸோ அதனால பொதுவாக அமைகிற காரணம் இல்லாத பொருட்களை வந்து நம்ம பொதுவாக கூப்பிடுற பெயர் என்னன்னு சொல்லுவாங்க, இடுகுறி பொது பெயர்னு சொல்லுவாங்க. அதுவே சிறப்பா இப்போ வந்து மரத்திலேயே தென்னை மரம், மலையில கொல்லி மலை, பூல ரோசா பூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொன்னா அது என்ன சொல்றாங்க, இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து காரண பெயர். ஒரு காரணத்தோட ஒரு பொருட்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த பொருளை வச்சா இருக்கலாம், இல்லைன்னா வடிவத்தை வச்சா இருக்கலாம், அதோட தன்மையை வச்சா இருக்கலாம், இல்லைன்னா அதோட வகையா இருக்கலாம், இல்லைன்னா அது செய்யற வேலை நிமித்தமா அந்த சொல்லுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரீசன் இருக்கு அதுக்கு வந்து அந்த பேர் வச்சதுக்கு. அப்படி வச்சிருந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காரண பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வளையல், ஏன்னா அது வந்து வளைந்து இருக்கிறனால அதுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், வளையல்னு பேர் வச்சிருக்கோம். பறவை, ஏன்னா அது வந்து பறந்து செல்லுது. நெக்ஸ்ட் வந்து நாற்காலினா 4 காலோட இருக்கிறனால அது நாற்காலி. இந்த மாதிரி காரணத்தோடு இருக்கிறனால அது காரண பெயர். ஸோ காரண பெயர்லயும் 2 வகை இருக்கு. அதே மாதிரி பொது காரண பெயர், காரண சிறப்பு பெயர். ஸோ பொதுவாக பறவை, அணி அப்படின்னு சொன்னா அது வந்து பொதுவான காரண பெயரா இருக்கு. அதுவே மரக்கொத்தி அப்படின்னு சொல்லி பறவையில ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து சிறப்பா இருக்கு. அடுத்து வந்து அணியில வளையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுற அணிகலன்கள்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்றாங்க, காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பெயர் சொல்லோட வகைகளா இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பெயர் சொல்லின் வகையறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ பசு அப்படின்றது என்ன, ஒரு பொருள், ஒரு திங்கை வந்து குறிக்குது. ஸோ அதனால இது என்னது, பொருட்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் வந்து பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து இப்போ நான் டீச் பண்ண இந்த எல்லா பேஜஸையும் நீங்கள் வந்து அதுலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அப்கமிங் டேஸில் ரெஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.